இந்த உள்ளத்துல கட்டணும்
அன்பா சபாரிக்க மனமார்ந்த வணக்க 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 வணக்கம் அன்பார்ந்த எல்லாருக்கும் மனமார்ந்த வணக்கம். வாங்கடா உங்களுக்கு மனமார்ந்த வணக்க வணக்க வணக்கம். உனக்கு எவ்வளவுக்கு தரக்கிட்டேன் நல்லமையார் பாய்வான் ஆகடா அண்ணே சந்தம படுறாரு சத்தமா பண்ணுவார் திருச்சா வந்துருங்க சத்தம் வந்துருங்க ஏங்க பொந்தர் திறந்தவாரு ஏங்க பொந்தில் தந்தவார் பூந்தர் நாடகத்துல ஒரு விந்தாச்சல கடமடல கிளப்பானால் அத சவுண்டர் கிளப்படல சௌதரி கிளப்பானால் ஏங்க நின்றாடா கூடமே எந்த சார் குயிடாமல் நின்னுமணி பார்த்து ஆளுவீங்க நண்பனை போட்டால் ஆமா. கம்பி இருப்பா டேய் கம்மலே இவ்வளோ பேசுறேன் அண்ணே இந்த கிராம் தெருக்கூடு அதான் சத்து ஒன்று சத்து வந்து சமீபர உருடு கூடு உழைக்க கூடிய அகிலான கோடு அகிலாண்ட கோழி பெருமன நாடாக பிரம்மாண்ட நாயகி இன்னும் மகவரும் பாகத்துக்கு பிரமாண்டம் மாதத்திற்கும் கிராம் தெருக்கூடு என்ன தலைவர் நாட்டாண்பாய் மனையோ இப்படி சொல்லக்கூடிய கழுதாரி இந்த ஊரு பொய்மக்களுக்கு மக்களுக்கும் என்ன நம்ம விட நாடா நடுமாத்திரம் கண்டிப்பா அவங்களுக்கும் உங்களுக்கு எங்களுக்கும் மனமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். சரி என்ன சவுண்ட் காட்டு மாதிரி என்ன பண்ண வந்து ஓ என்ன சவுண்ட் காட்டு மாதிரி ஏய் ஒரு ஏர்ச்சி கூத்துல இருக்குது பட்டாசு கிடையாதுமா இருடா. இது என்ன கிராம தம்பி நம்ம தாத்திர வரக்கூடிய என்ன கொட்டை விடுகிறாமா ஓ கொட்டை ஊடு கொட்டையூர் ஓ கொட்டைங்களா என்ன ஒரு அம்மா இந்த கொட்டையூர் என்ன ரேட்டு எவ்வளோ ராஜ்யம் வரும் ஏன் ஜனக்கூட்டம் ஏன் தரவிடு ஏய் பெரும் மதிப்புக்குரிய மதுகுரிய உயர்ந்தவர்கள் ஐயா அவர்கள் ஐயா அவருக்கு பூ சுப்ராயன் அவர்கள் சுப்ராயன் அவர்கள் அவருக்கு சொர்க்கம் சேர்ந்து விட்டார் சரி சென்றாரு சிவலாக படையணு விட்டார் சோழ படுத்துட்டாரு நெற்கால் சேர்ந்து விட்டார் நெருக்க சென்றாரு ஒரு சத்தத்து செவரி போக்க வேண்டும் செவல போக வேண்டும் மாநாட்டு வழிக்கு போக வேண்டும் மலையை போக வேண்டும் அப்படி காலத்தினால் கருத்தர பெற்ற பிள்ளைகளும் பேட்ட பிள்ளைகள பேர பிள்ளைகளும் பேர பிள்ளைகள எந்த மற்ற உறவுகளும் ஒரு ஒரு பொதுமக்களும் ஊரு பொய்மக்கள ஒருமிக்க சேர்ந்து ஒருமிக்க சேர்ந்து சுப்ராய அவர்கள் சொர்க்கம் சேர வேண்டும் சொர்க்க தரணும் அவரு சிவலாக படையணு வேண்டும் சோழ அடிவாங்க நெற்கால் சேர வேண்டும் நெருக்க சேர வேண்டும் அந்த காலத்தினால் கருத்தர ஒரு நாடு நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் அப்படி என்று எங்களுக்காக வேண்டி தாமல் வருகிறார் தாமரை வேண்டும் எல்லாம் கூத்தாடி கூத்தாடு ஆட்டக்காரர் ஆடியாடு நடிகர் ஆட்டக்காரர் அர்த்தம் கட்ட காட்டி தம்பி அட மோட்டு போடா
யாரு பையன் படிக்கிறான் பையன்? ஓ யார் ஆளவன்? கொஞ்சம் ஆளா அடக்கிறதுக்கு எங்க கப்பல்ல அவளை தீனி போட்டு வச்சுக்கிறா. தீனி போல வளருங்க. ஆமா. அப்ப அவனே பெரிய கூட பண்ணியாவா? பாவத்தை கட்டும்போ. தெரியுது. சரி ஏய் கூத்தாடியார் கூத்தாடியா அசால் கட்டா கட்டி நீங்களா கட்டி கட்டாங்க கொட்டா நீங்களா கட்டி கட்டாங்க நீ ரெண்டு வாங்க கொட்டை கட்டுங்க யாரு ஒண்ணு ஆயுது இருந்தா போடுங்க ரெண்டு பேரும் துவைச்சு போட்டு கொடுப்பாங்க அம்மா நாங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிறேன்டா அப்பா போதுமா ரெண்டு பேரும் சேர்த்து கூப்பிடுற அடிக்கிறதுக்கு சொரண விடுறீங்க ஆமா சரி எத்தனை பேருங்க 16 பேர் வந்திருக்கோம் எத்தனை பேரு 16 பேர் ஆமாண்டா என்ன வேலை தெரியுமா இந்த தை மாசம் இருந்து ஆடி ஆவணம் வரைக்கும் ரெட்டாச்சும் சொல்லு வரைக்கும் ரெட்டாச்சு 3ஆம் தேதி சொல்லு ஆமா ஆமா உப்பு வேலை தெரியுமா தெரியாது அரிசி வேலை தெரியுமா ஏதா தெரியும் கடுகு என்ன வேலை தெரியுமா தெரியாது முத எண்ணெய் என்ன வேலை தெரியுமா ஏதா நாங்க பஜாருக்கு போறோம் முத கத்திரி என்ன வேலை தெரியுமா தெரியாது இதெல்லாம் தெரியாதா தை மாசம் இருந்து கைமாண்டிங்க வருதுக்கு ஆமா சரி அது பாட்டும் சரி விடு 16 கட்டணாலே குறிக்கிறது கேட்டா விடுங்க கம்பெனி ஒரு ஆளை கொட்டலாம் பார்த்தா 5 நடப்பா இருக்கு 5 நடப்பா இருக்கு ஆனா 16 ஆகட்டும் 16 அப்படியே கம்பெனிக்கு ஒரு ஆள் வேண்டும் ஒரே ஆள் வேண்டும் ஆமா அப்படியே கம்பெனில வரணும் வருகிறாயா இதே வருகிறாயா வருகிறேன் இத்தவரை தட்டாம செய்யணும் தட்டாம செய்கிறேன் நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வேண்டும் பதில் சொல்றேன் அப்படியே கம்பெனி வருகிறேன் என் கம்பெனி உண்டாக இருந்தால் உண்மையாக முதல் முறையாக எந்த தலை தொட வேண்டும் யாரை வணங்க வேண்டும் ஏய் போரான கன்றை உமையால் திருமகனை போரான கற்பக பேரினால் மாறாத வித்து வரும் புத்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சற்று நேரம் சித்திரமில்லால் எந்த தலை விநாயகர் நாங்க வருகிறோம்
வேண்டி வணங்க விடுது. ஆமா இன்று நடந்த நாடா வணங்குதேவை. எப்பா இந்து நடந்து விளக்க எங்க கம்பெனி உரிமையாளர் கூடிய அது மலை திருப்பத்தூர் சேர்ந்த வெங்கட்ராம அவர்கள் அந்த கால் தந்து கொள். வணக்கம் 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 ஐயா வாங்க ஐயா வணக்கம் 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 வாங்க ஐயா வணக்கம் 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 ஒண்ணும் இல்ல என் பஸ் ஏறி யார போறேன் வேண்டுமானதும் எல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. இந்நிறுவனம் நடத்தக்கூடிய நாடகத்தினுடைய வழக்கம் தேவை. நமக்கு தாய் திருநாளா விளங்கி வரக்கூடிய இந்த கொட்டையூர் நகரத்தில் எதற்காக நாடகம் வச்சிருக்காங்க தம்பி? சுப்ராயன் அவர்கள் சொர்க்க சேர வேண்டும், சிவராஜ் சரி, சுப்ராயன் ஐயா அவர்கள் சாலுவாக சாமி சாரூப சாயுட்சம் என்று 4ஆம் மதி முத்து மோசம் அடைந்து விட்டார். அன்னவருக்காக 11 நன்னகரத்தில் இருந்து ராதாகிருஷ்ணன் நாடசபா மன்றத்தை கொண்டு வந்து ஒரு 20 தம்பி தாம்பரம். அதனால்தான் ரவி அருமையான பாடல்கள் எழுதி வச்சிருக்காங்க. கலியூதடா நாளுங்கு யமல் கணக்கு பார்க்கிற அனங்கு காலன் வந்தாலே எங்கு கடனே எமர் கணக்கு பார்க்கிறாங்க காலன் வந்தாலே இங்கு கடனே கடன் சொல்ல முடியும். ஒரு நாள் காய்ச்சிக்கிட்டா போகிறாங்க. ஆமா அதுதான் யம தர்மம். நம்ம கணக்க பாத்துக்கிட்டே இருக்கிறோம். அவனே கவனிந்தாலும் பக்கத்துல சித்ரா குப்தன் ஒரு நாள் நம்ம ஏற்ற தள்ளிக்கிட்டே இருக்கிறான். அவன் கவனிக்க மாட்டான். யார் யார் எங்கெங்க இருக்கின்றான், என்ன வேலை செய்கின்றான், யாரு எப்படி இருக்கிறார்கள், நம்ம கணக்க தள்ளிக்கிட்டே இருக்கிறோம் தம்பி. அவன் மேல பாத்துக்கிறான். அதனால காலன் வந்தாலே இங்கு கிடையாது. வந்துட்டா கடன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு வரமாட்டேன் நாளை வர சொல்ல முடியுமா? பணம் கொடுக்க மாட்டேன் கூட சொல்லி போடலாம். கை வந்த கலை உயிரை விட மாட்டான் கொண்டு போடுவான். இப்படி எழுதின புலவர் அடுத்தவர் எப்படி எழுதுகிறார்? இந்த காயத்தீரு மண்ணோடி காற்று சேரு விண்ணோடி கடவழி துணையா இந்த காயம் தேரு மண்ணோடி காற்று சேரு விண்ணோடி கடவழிக்கு உன்னோடு துணையாரு. ஆனா அங்க ஏன் போறேன்? எங்க ஊர்ல நாராயண கவுண்டர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 7 வீட்டு பேர் பசங்க வெளிநாட்டோட வேலை இருக்காங்க. ஒரு 85 வயசு 90 வயசு ஆகி போச்சு. எல்லாம் உட்காரு கேட்டுதான் இல்லையா? அப்போ கருமுருன்னு இழுக்குது. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, இது பெரிய இடத்து சாவு, உயிரே போல இது பெரிய இடத்து சாவு, எடுக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகும். இருக்கிற மிச்சம் மீதி எல்லாம் வயிறார சாப்பிட்டுருங்க. ஒரு மச்ச 2 முளை சாப்பிட முடியுமாங்க? சாப்பிட முடியாது. பக்கத்து வீட்டுக்காரர் பேசிட்டு அவர் காதல் விழுந்து போச்சு. உயிர் காதல் விழுந்து போச்சு. இவ்வளவு பாடுபட்டு போகல, அதுக்குள்ள மிச்சம் மீதி இருக்குதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்றாரு. அப்பதான் நினைச்சாரு, உழைத்ததடா போய் நாடினும் உழைத்ததெல்லாம் வீண்பாடி ஊமைக்க நவீனம் கேடி உலகா சொல்றாரு. இதற்கு மேல இந்த பொய் உலகம் எதுக்கு நமக்கு? நமக்கு வேண்டாம். நமக்கு அப்படி என்று யாரு நினைச்சு போயிடுவார்? அனிதனுவால் தண்டி அழகு தீருமால் சங்கு ஆனந்த ராகம் கொண்டு பெருமாள்
வாழ்க்கை வேண்டாம், உன்னுடைய 4ஆம் பதத்தை காட்டு, பரமபதத்தை காட்டு, நான் வந்து சேர்கின்றேன் அப்படி என்று உயிரை விட்டாரா? ஆனா அந்த பாட்டை எழுதின புலவர் அழிய வரும் பிறர் பாட்டு, அருள்ராம சாமியின் பாட்டு, இது ஆண்டவனின் விளையாட்டு, இதை கேட்டு மனம் தேற்றும். அழிய வரும் பிறர் பாட்டு, இது அருள்ராம சாமியின் பாட்டு, இந்த இருப்பு பிறப்பில் ஆண்டவனுடைய விளையாட்டு, இதை கேட்டு உன் மனம் தேற்று. ஆனா இப்படி பலவிதமான ஆசைகள் பலவிதமா எழுதிட்டாங்க. நாம அவ்வளவு கற்றவர் அல்ல, சித்தர் கட்டியவாறு நாடகம் நடத்த முடியாது வந்திருக்கிறோம். நாம நடத்தக்கூடிய நாடகத்தில் எத்தனையோ பிழை எல்லாம் ஏற்படலாம், பிழை செய்ய அவர்கள் யாரும் கிடையாது. தவறு செய்து விட்டார், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்தார், எவ்வாறாக பொறுத்து அங்கிருக்கிறீர்களோ அத்தன்மை போலவே எங்கள் 16 பேர் உங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து ஒரு தாட்கொள்ள வேண்டும் என்று எங்கள் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்கி வணக்கப்பட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிற நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரதத்தில் ஒரு புண்ணிய சரித்திரம், புண்ணிய கதை. 13ஆம் நாள் அமர் என்னும் கொன்றமாலை சூழ்ச்சி, வீரவாள் அபிமன்யு சண்டை நாடகம், சண்டை நாடகம். இந்த நாடகத்தில் இந்த நாடகத்தில் கதாநாயகனா விளங்கி வரக்கூடியவர் டில்லி என்னும் அஸ்ராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய பூச்சக்கர குடையோ, யாருக்கு வணங்கினாமடியோ கையில் தருமையாக முடியும் துரியோதன மன்னன் தற்பார், அவரால் மற்ற விவரம்